எங்க ஐயா நடிகர் திலகம் அவர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. தினம் கூச்சப்படுவாங்க, என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம், அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காருடா அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க. நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமா அது முன்னாடி வந்துடணும்னு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்காப்ல. என்னடே ஐயோக்கிய பிள்ளைகளா, எனக்கு முன்னாடி நீங்க வந்துருவீங்களா அப்படின்னு. அந்த இதுல இத்தனை படம் நடிச்சோம், அந்த ஈடுபாடு, அந்த முனைப்பு, அந்த ஆர்வம், ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில. அது மாதிரி இப்ப எங்க அண்ணனுக்கு என்னன்னா, எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் எம்.எஸ். பாஸ்கருக்கு இணையா யாரும் இல்ல. அது சின்ன இப்ப நீங்க அண்மையில இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட அவ அந்த அந்த பையனை தம்பி சசிய வந்து இவர் கொடுமைப்படுத்துறாருங்கும் போது நம்ம கோபமா வரும். அவ வந்து நிக்கும் போது அவன் நான் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்ல, நான் இலங்கையில இருந்து வந்திருக்கேன், இல்ல தமிழன்னு சாவி எப்படி போட்டு கண்டிடு சேவ் பண்ண போகணும் அப்படின்னு வரல. அது வந்து இங்கிலீஷ் நடிகை. என்ன இங்கிலீஷ் நடிகை? எங்க அண்ணன் கருப்பா போயிட்டானே ஒழிய அவன் இங்கிலீஷ் நடிகனுக்கெல்லாம் பெரிய நடிகன்.